நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். காவிரி விவகாரத்தில் உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கையை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவில் காவிரியில் கர்நாடக அரசு முறையாக தண்ணீர் திறக்காததால் 15 லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி 12 லட்சம் ஏக்கராக குறைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அக்டோபர் 13ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வேண்டிய நீரை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக அணைகளில் 89 டிஎம்சி நீர் இருந்ததாக தொழில்நுட்ப குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழகம், கர்நாடகத்தின் தேவைக்கு மீதமான 41.5 டிஎம்சி நீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோன்று கர்நாடக அரசும் தனது ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதில் தங்கள் அணைகளில் தண்ணீர் இல்லை என்றும், தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவிடக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி பிரச்சினையில் எப்போதும் இணைந்தே போராடுவோம் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், சட்டமன்ற குழு தலைவர் ராமசாமி உள்ளிட்டோரும், தமாக சார்பில் ஜி.கே. வாசன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காதர் மொய்தீன், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி மற்றும் பல்வேறு விவசாய அமைப்பு பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். ஏன் வரலங்கிறத தயவு செஞ்சு நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்டு அதற்கு விளக்கத்தை நீங்க தான் சொல்லணும். அரசியல் ஆதாயத்துக்காக உள்ளது, நீதிமன்றம் மூலம் தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் சொல்றாங்க. எந்த அரசியல் ஆதாயத்தோடும் இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. அப்படி கூட்டியிருந்தால் இங்கு 50% மேல் நிச்சயமாக இந்த கூட்டத்திற்கு சிலர் வந்திருக்க மாட்டார்கள். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுப்பு தெரிவிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மாநிலங்கள் மட்டுமல்ல மத்திய அரசும் மதிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு காவிரி நதியின் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதில் பிஜேபியில் இருக்க மத்திய அரசு, மோடி அவர்களுடைய அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது? முன்னதாக பேசிய தமாக தலைவர் ஜி.கே. வாசன், காவிரி விவகாரத்தை அரசியலாக்க கூடாது என வேண்டுகோள் விடுத்தார். காவிரி விவகாரத்தில் ஒன்று திரண்டு போராடினால் மட்டுமே விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்க வழி கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார். விவசாயினுடைய பிரச்சனையை அரசியலாக்க கூடாது. விவசாயினுடைய பிரச்சனை என்பது அவனுடைய வாழ்வாதார பிரச்சனை. 3 போகம் போய் 2 போகம் போய் 1 போகத்திற்கே கஷ்டப்படுகின்ற விவசாயிக்கு நியாயம் கொடுக்கும் வகையிலே தமிழக அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி ஒருமித்த கருத்தோடு இதை அரசியல் என்று கூறாமல் விவசாயியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திமுக தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வரவேற்க தகுந்தவை. குறிப்பாக தமிழக அரசு உடனடியாக சட்டமன்றம் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற பெயரில் திமுக நாடகம் ஆடுவதாக அதிமுக செய்தித் தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி குற்றம் சாட்டியுள்ளார். நல்ல நோக்கத்துடன் அழைப்பு விடுத்திருந்தால் இந்த கூட்டம் வெற்றி பெற்றிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது அனைத்துக் கட்சி கூட்டம் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டம். ஒரு நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்து உண்மையான காவேரிக்கு போராடினால் எல்லாரும் ஒன்று சேருவாங்க. இது ஒரு அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய கூட்டம். ஆட்சி அதிகாரம் கையில் இருந்த போது, 19 வருடம் மத்திய அரசில் இருந்த போது காவேரிக்காக பார்லிமெண்ட்ல பேசக்கூட செய்யல. ஒரு நாளாவது காவேரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வரலன்னா நாங்கள் ராஜினாமா பண்ணுவோன்னு கூட சொல்லலை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துவது ஒரு அரசியல் நாடகம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுதான் உண்மை.
திமுக தலைமையில் நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் ஒரு ஏமாற்று வேலை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரும் இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட திமுக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு கூட்டத்தை கூட்டின எதிர்க்கட்சி தலைவர் தான் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்துகிட்டு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போட்டார். இது காவிரி தீர மக்களுக்கு செய்த மன்னிக்க முடியாத துரோகம். அதுக்கு பிறகு அது முடியாது என்று அதுக்கு பிறகு வந்து அரசு அதை உதறி தள்ளியது. இந்த அடிப்படை காரணம். எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்வு எதுவும் கிடையாது. நான் தமிழகத்தை உயிராக நேசிக்கக்கூடியவன். தமிழ்நாட்டுக்கு யார் நன்மை செய்தால் வரவேற்பேன், கேடு செய்தால் கண்டிப்பேன். அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் கடந்த மே 16ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற நிலையில் பணப்பட்டுவாடா புகார்களால் அரவக்குறிச்சி, தஞ்சை தொகுதிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் சீனிவேலு உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததால் அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மேற்குறிப்பிட்ட 3 தொகுதிகளுக்குமான தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 2ஆம் தேதி முடிகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 3ஆம் தேதி நடைபெறும் நிலையில் மனுக்களை வாபஸ் பெற 5ஆம் தேதி கடைசி நாளாகும். இதேபோன்று புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கான வேட்புமனு தாக்கலும் நாளை தொடங்குகிறது. அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரவக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அந்த இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் ஆய்வு செய்தார். அரவக்குறிச்சி தொகுதியில் மொத்தம் 245 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது தயாராகி வருகின்றன. காவிரி பிரச்சினையில் தேவைப்பட்டால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுப்போம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாராயணசாமி பெரியார் நகரில் உள்ள கஸ்தூரிபாய் நகர், ஜேவிஎஸ் நகர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது வருத்தம் அளிப்பதாக கூறினார். தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த காவிரி நதிநீர் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ஒருமித்த கருத்து வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்த போதும் தமிழக அரசும் அதற்கு செவிசாய்க்கவில்லை. புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் முறைகேடுகள் ஏதும் நடைபெறாமல் இருக்க 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி மலர்கண்ணன் தெரிவித்துள்ளார். தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்காக, கண்காணிப்பதற்காக 6 பறக்கும் படைகள் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு பறக்கும் படையிலும் 2 சிவிலியன் ஆஃபீஸர்ஸ், 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ரவுண்ட் த கிளாக் வந்து அவங்க மானிட்டரிங் பண்ணிகிட்ருப்பாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத உணர்வுகளை தூண்டுற மாதிரியும் சமய ஜாதி உணர்வுகளை தூண்டுற மாதிரியும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அதை கண்காணிப்பதற்காக தான் அந்த பறக்கும் படை நம்ம அமைச்சிருக்கோம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழகத்தின் சார்பில் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், புதிய கல்விக் கொள்கையின் மூலம் மத்திய அரசு சமஸ்கிருதத்தை திணிக்க பார்ப்பதாகவும் இதனால் தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையின் சில அம்சங்களை எதிர்ப்பதாகவும் கூறினார். மேலும் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறையை 5ஆம் வகுப்பு வரை மாற்றியமைக்க மத்திய அரசு முயற்சிப்பதற்கும் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழ் 100 கல்லூரிகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் முடிவுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார். இருமொழி கொள்கை தமிழகம் இருக்குன்றதை சொன்னோம். பல மாநிலங்கள் அதை சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் அதை சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் கூட இந்த சமஸ்கிருதம் என்பது பின்வழியாக கல்வி நிறுவனங்களுக்குள்ளே வருதுன்றது, இன்ஃபேக்ட் அந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். பட் நாங்கள் பலரும் அதை அப்போஸ் பண்ணோம்.
மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டங்களில் உள்ள பட்டாசு கிடங்கு மற்றும் கடைகளில் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு கடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாகமுத்து, முரளிதரன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜரான வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலரிடம் விதிகளை மீறும் பட்டாசு ஆலைகள் மற்றும் கடைகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த நீதிபதிகள் மதுரை, திருச்சி, கரூர் மாவட்டங்களில் உள்ள பட்டாசு கிடங்கு மற்றும் கடைகளில் உடனடியாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் திருச்சி மாநகர காவல் ஆணையர், விருதுநகர் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நாளை நேரில் ஆஜராகி பட்டாசு கடைகளில் மேற்கொண்ட ஆய்வு குறித்தும் விதிமீறல்களில் ஈடுபட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றியும் விளக்கமளிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இரண்டாயிரத்து 11 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை வரும் நவம்பர் 4ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சைதை துரைசாமி தொடர்ந்த இந்த வழக்கில் திமுக பொருளாளர் மு. ஸ்டாலின் உயர்நீதிமன்ற நீதிபதி வேணுகோபால் முன்னிலையில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஸ்டாலின் மறுத்தார். ஸ்டாலினிடம் குறுக்கு விசாரணை நடத்திய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அவரிடம் மேலும் விசாரிக்க அவகாசம் கோரினார். அதற்கு அனுமதி அளித்த நீதிபதி விசாரணையை வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மார்பக புற்றுநோயை ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்படுவதை விட அதனை வராமல் தடுப்பதற்கான செயல்களில்தான் பெண்கள் கவனம் செலுத்த வேண்டும் என நடிகை கௌதமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இந்திய விமான நிலைய ஆணையம் சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் நடிகைகள் கௌதமி, பூர்ணிமா பாக்யராஜ் மற்றும் பசுமை தாயகம் சௌமியா அன்புமணி உட்பட பலரும் பங்கேற்றனர். அப்போது பேசிய சௌமியா அன்புமணி, இந்தியா டயபெட்டிக்ஸ் நோய்க்கான தலைநகரமாக மாறி வருவது போன்று புற்றுநோய்க்கான தலைநகரமாகவும் மாறி வருவதாக வேதனை தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டில் மட்டும் மார்பக புற்றுநோயால் 70,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மரணமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மார்பக புற்றுநோய் என்பது கண்டிப்பாக 100% காப்பாற்றப்படக்கூடிய ஒரு விஷயம். இது நிறைய புற்றுநோய்களுக்கு இந்த இது கிடையாது. இதில் அறுவை சிகிச்சை இருக்கிறது, இல்லைனா செல்ஃப் எக்ஸாமினேஷன் இருக்கிறது. இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா பெண்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இதில் என்னென்னா, உங்களுடைய பிறந்த நாளுக்கோ இல்லை உங்களுடைய திருமண நாளுக்கோ கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் நம்மளுடைய உடம்பை பரிசோதனை செய்து கொள்ளணும். அது வருஷத்துக்கு ஒரு முறை செய்து கொண்டால் மிகப்பெரிய அது ஒரு நல்ல விஷயமாக அமையும். கண்டிப்பாக அவங்க செய்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை, ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்மளும் பார்க்க முடியும், நம்ம குழந்தைங்களையோ பெரியவங்களையோ நம்ம. இதனைத் தொடர்ந்து பேசிய நடிகை கௌதமி, ஆரம்ப காலகட்டத்திலேயே தமக்கு மார்பக புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டதால் எளிதில் குணப்படுத்த முடிந்ததாகவும், விரைவில் இந்தியாவை புற்றுநோய் இல்லாத நாடாக உருவாக்க நம்மை நாம் கவனத்துடன் பேணி காப்பது அவசியம் என்றும் கூறினார். செல்ஃப் எக்ஸாம் பண்ணிக்கிங்க, மேமோகிராம் போங்க, அவேராக இருங்க, தெரிஞ்சுக்குங்கன்னு சொன்னால் நிறைய பேர் எனக்கு வேண்டாங்க, தெரிஞ்சுக்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குங்கன்னு கேட்டால், இல்லைங்க அது பயமாக இருக்குது, அது வந்தால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹைட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம், நான் ரொம்ப அன்போடு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் கேன்சருங்கிறது வந்தால் அது போக போக தான் ரொம்ப கஷ்டம். அது மேனேஜ் பண்ணுறது ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. விழாவின் இறுதியில் அனைவரும் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை புற்றுநோயற்ற நாடாக உருவாக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னையில் குடிபோதையில் சொகுசு கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய கார்பந்தய வீரர் விகாஷ் ஆனந்துக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் வழங்கியது. கார்பந்தய வீரர் விகாஷ் ஆனந்த் கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சென்னையில் குடிபோதையில் சொகுசு கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதில் ஆட்டோ ஓட்டுநர் ஆறுமுகம் உயிரிழந்தார். மேலும் சிலர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விகாஷ் ஆனந்த் மற்றும் சரண்குமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர்.
வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் விகாஷ் ஆனந்த் மற்றும் சரண்குமார் ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. அதன்படி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கும் காயமடைந்தவர்களுக்கும் இழப்பீடு தொகையாக 27 லட்சம் ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் முதற்கட்டமாக 7.5 லட்சம் ரூபாயை செலுத்தி ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என நிபந்தனை விதித்தது. மேலும் விகாஷ் மற்றும் சரண்குமார் ஆகிய இருவரும் தினமும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகுமாறும் உத்தரவிட்டு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. சென்னை வேளச்சேரி ரயில் பணிமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பயனற்று கிடந்த ரயில் என்ஜின் மற்றும் ரயில் பெட்டிகள் தீப்பிடித்து சேதமடைந்தன. வேளச்சேரி ரயில் பணிமனையில் பயனற்று கிடந்த ரயில் என்ஜினை பிரிக்கும் பணி காலை தொடங்கி நடைபெற்று வந்தது. கேஸ் வெல்டிங் மூலமாக ரயிலின் பாகங்களை வெட்டி எடுக்கும் போது தீப்பொறி சிதறி தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் முயற்சியில் ஊழியர்கள் ஈடுபட்ட போதும் காற்றின் வேகத்தால் மளமளவென என்ஜின் மற்றும் அருகில் இருந்த பெட்டிக்கும் தீ பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் ரயில் என்ஜின் மற்றும் ரயில் பெட்டி முழுவதுமாக சேதமடைந்தது. ரயில் பணிமனை ஊழியர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஃபயர் டெண்டர்லேருந்து இம்மிடியேட்டாக வந்து பார்த்ததில் ஃபயர் என்டையராக பரவி இருந்தது, இன்ஜின் ஃபுல்லாக இருந்தது. உடனே எங்கள் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி எங்கள் மென்னுங்கள்லாம் இம்மிடியேட்டாக ஃபயர் வந்து ஃபர்தராக டேமேஜ் இல்லாமல் எஸ்டிங்யூஷ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒர்க்கர்ஸ்க்கு யாருக்கும் டேமேஜ்லாம் கிடையாது, ப்ராப்பர்ட்டி லாஸும் ஹெவி இல்லை. தஞ்சாவூரில் நிலுவைத் தொகையை வழங்காததை கண்டித்து ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் கஞ்சித்தொட்டி திறந்து போராட்டம் நடத்தினர். தஞ்சாவூர் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 24 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்காமல் இழுத்தடித்து வருவதை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் நெற்றியில் பட்டை அணிந்து கையில் திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தினர். அப்போது விவசாயிகள் ஆலைக்குள் செல்ல முயன்றதால் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து கஞ்சித்தொட்டி திறந்து காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையில் வெட்டிய கரும்பிற்கு உண்டான நிலுவைத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. விவசாயிகளுக்கு சுமார் 24 கோடி ரூபாய் பணம் வழங்கணும். அதை கண்டித்து இன்றைக்கி கஞ்சி தொட்டி திறந்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லைங்க. நாங்கள் தீபாவளிக்கு கொண்டாடுவோன்னு ஆசையோடு இருந்தோம். ஆனால் இந்த ஆலை நிர்வாகமும் அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு பணம் கிடச்சிரும்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. இதுவரையும் கரும்பு பணம் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு மீதான மோசடி வழக்கு புகாரில் பிழை இருப்பதாக கருதி மேல் நடவடிக்கையை முடித்து வைப்பதாக கோவை குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். கோவை மாவட்ட தமாக தலைவர் வி வாசன் சிங்கானல்லூரில் உள்ள தங்கபாலுவின் தொழிற்சாலையில் நிர்வாக பொறுப்பாளராக இருந்ததாக கூறப்படுகிறது. தொழில் லாபத்தின் ஒரு பகுதியை தங்கபாலு தர மறுப்பதாக கூறி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வி வாசன் மனு தாக்கல் செய்திருந்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 11ஆம் தேதி 3 பேர் மீது மோசடி செய்தல், கூட்டு சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் கோவை குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். புகாரில் குறிப்பிடப்பட்ட 10 கோடி ரூபாய் பணம் மற்றும் 10 சென்ட் நிலம் தருவதாக தங்கபாலு தெரிவித்திருந்ததற்கு எந்தவித ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் இவ்வழக்கு மீதான மேல் நடவடிக்கையை முடித்து வைப்பதாக கோவை குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். தீபாவளிக்கு சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு பேருந்துகள் போதுமானதா என இணையதளம் வாயிலாக நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் கேட்டிருந்தோம். அதற்கு திருப்தியாக இருப்பதாக 24.42% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். திருப்திகரமாக இல்லை என 17.05% பேரும், பயண தேதி அன்றே தெரியும் என 58.33% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு திருப்தியாக இருப்பதாக 23% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். திருப்திகரமாக இல்லை என 19% பேரும், பயண தேதி அன்றே தெரியும் என 58% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 8 மணி செய்திகளின் அடுத்த பகுதியை தேவேந்திரன் வழங்குவார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி, மக்கள் பணியாற்றவும் வேண்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு வெளியே அதிமுக மகளிர் அணியினர் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற்று மக்கள் பணியாற்ற வேண்டி காளி பூஜை நடத்தினர்.
இதற்காக அலங்கரிக்கப்பட்ட காளி சிலைக்கு அதிமுகவினர் விளக்கு பூஜை நடத்தினர். இதில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி சென்னை RK நகர் தொகுதியில் உள்ள தண்டையார்பேட்டையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் ஆலயத்திற்கு 46 கிலோமீட்டர் புனித யாத்திரையை அதிமுகவினர் மேற்கொண்டனர். 300க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மேற்கொண்ட இந்த புனித யாத்திரையை கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் TG வெங்கடேஷ் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தேனி மாவட்டம் போடியில் பல்வேறு வகையான நவதானியங்களை கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் நிதியமைச்சர் O பன்னீர்செல்வம் பங்கேற்று முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்தார். விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் அடுத்த ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் கோவிலில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி அமைச்சர் CV சண்முகம் 1008 இயற்கை மூலிகைகளை கொண்டு சிறப்பு யாகம் நடத்தினார். இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சேலம் மாவட்டம் நாவலூர் கிராமத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி திரைப்பட நடிகர் ராதாரவி 108 பால்குடம் எடுத்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாரவி, முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் நலம் பெற்று மீண்டும் மக்கள் பணியாற்றுவார் என நம்பிக்கை தெரிவித்தார். சீக்கிரமா ஒரு தாய் இல்லாத பிள்ளை மாதிரி தமிழ்நாடு பேர், அதே போல் இல்லாமல் அந்த தாய் நல்ல ஆரோக்கியத்தோடு வர வேண்டும் என்று லாவல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் சித்தவடம் கோவிலில் பல்வேறு ஹோமங்களும் தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன. இதில் பங்கேற்ற அதிமுகவினர் முதலமைச்சர் விரைவில் நலமடைய வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கொங்கணபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட வீரப்பம்பாளையத்தில் உள்ள அம்மன் கோவிலில் முதலமைச்சருக்காக அதிமுக சார்பில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அதிமுக சார்பில் வெளியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி மருத்துயூஞ்சி மற்றும் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது. இதில் மாநில அதிமுக செயலாளர் புருஷோத்தமன், நாடாளுமன்ற உறுப்பினர் கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கருத்துரிமை என்ற பெயரில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்ப தனி மனிதருக்கு உரிமை கிடையாது என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து அவதூறு பரப்புவதாக கூறி திமுகவின் சமூக வலைதள பக்கங்கள் முடக்கப்படுவதை தடுக்க கோரி திமுக இளைஞரணி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ராஜேந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் வில்சன் முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பும் எண்ணம் தங்களுக்கு கிடையாது என கூறினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு காவல்துறை விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவதூறு பரப்பியதால் கைது செய்யப்பட்டவர்கள் துன்புறுத்தப்படவில்லை என்றும் அரசு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தனி மனிதனின் கருத்துக்களால் சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். எனவே சட்டத்திற்குட்பட்டு கருத்துக்களை பரிமாற வேண்டும் என கூறிய நீதிபதி ராஜேந்திரன் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்ப எந்த தனி மனிதருக்கும் உரிமை கிடையாது என கூறி வழக்கை முடித்து வைத்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் திமுக தலைவர் கருணாநிதியை காண வருவதை பார்வையாளர்கள் தவிர்க்குமாறு அக்கட்சி தலைமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த சில நாட்களாக வழக்கமாக உட்கொண்டு வரும் மருந்துகளில் ஒன்று ஒத்துக்கொள்ளாததால் கருணாநிதிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கருணாநிதி மேலும் சில நாட்கள் ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பார்வையாளர்கள் கருணாநிதியை காண வருவதை தவிர்த்து ஒத்துழைப்பு நல்குமாறு திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் மத மோதல்களை உருவாக்கும் சூழ்நிலைகளை மத்திய அரசு உருவாக்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முஸ்லிம் அமைப்பினர் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து ஆதரவு கோரினர். அனைத்து முஸ்லிம் இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹனீஃபா, SDPI அமைப்பின் தலைவர் தஹ்லான் பாகவி உள்ளிட்ட முஸ்லிம் இயக்கத்தினர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ,
இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மோசமான காலகட்டமாக பாஜக ஆட்சி இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் மோடி அரசு பொது சிவில் சட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொது சிவில் சட்டம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும். இந்த விவாதத்துக்கு தேவையே இல்லை. இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்க இந்த முயற்சிகளை முழுமையாக எதிர்ப்பதற்கு இது பெரியாரும் அண்ணாவும் கருத்துக்களை விதைத்த இந்த பூமியில் ஒரு காலம் அதற்கு. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜவாஹிருல்லா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது எனவும் இது இந்திய ஒருமைப்பாட்டை பாதிக்கும் செயல் எனவும் எச்சரித்தார். மேலும் இஸ்லாமியர்கள் நலனில் அக்கறை காட்டுவது போல் பிரதமர் மோடி முதலை கண்ணீர் வடிப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலாக் பிரச்சனையின் காரணமாக முஸ்லிம் பெண்களினுடைய வாழ்வு சீரழிந்து போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். முஸ்லிம் பெண்களை பற்றி மோடி அவர்கள் பேசியிருப்பது உண்மையிலேயே அவர் முதலை கண்ணீர் வடித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். மின்சார வாரியத்தின் கடன்களை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்வதால் ஏற்படும் நிதி நெருக்கடியை தமிழக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் உதய் திட்டத்தில் தமிழக அரசு சேர்வதால் தமிழ்நாடு மின்வாரியத்தின் நிதி நிலைமை மேம்படும் என்ற போதிலும் ஏற்கனவே தாங்க முடியாத கடன் சுமையில் இருக்கும் அரசு இன்னும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் காரணமாக வரலாறு காணாத அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உதய் திட்டத்தில் சேர்வதால் மின்சார வாரியத்தின் ஒட்டுமொத்த கடனில் 75% இரு கட்டங்களாக தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இதனால் ஏற்படும் நிதி நெருக்கடியை தமிழக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது எனவும் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாது என்றால் உதய் திட்டத்தில் சேருவதற்கான நிபந்தனைகளை தளர்த்துவது குறித்து மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மர்ம காய்ச்சலுக்கு 1.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணியை அடுத்த கஸ்தம்பாடி ஊராட்சிக்குட்பட்ட வள்ளுவ நகர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவரின் 1.5 வயது குழந்தை தினேஷுக்கு கடந்த 1 வார காலமாக காய்ச்சல் இருந்துள்ளது. களம்பூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைக்கு காய்ச்சல் தொடர்ந்து அதிகரித்ததை அடுத்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் செல்லுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கிளம்பிய சிறிது நேரத்திலேயே குழந்தை உயிரிழந்து விட்டது. குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் களம்பூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் 4 குழந்தைகள் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். தங்கள் பகுதியில் உள்ள நவீன அரிசி ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் குட்டையில் தேங்கியுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் மர்ம காய்ச்சல் பரவி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே திருவண்ணாமலை அருகேயுள்ள தண்டரை கிராம காலனியில் கடந்த 1 மாதத்தில் மர்ம நோய்க்கு குழந்தைகள், பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளதால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினரை முகாமிட்டு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். வீடு வீடாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இரத்த மாதிரிகளை சேகரித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். அந்த குழந்தை நேற்று ஆந்திராவிலேருந்து ஒரு புள்ள வந்து அது இறந்துருச்சு. முந்தானே எல்லாரும் பயந்துட்டு சாப்பிடாத பயத்திலே அதிகமாக இப்போ இந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்களாம் அழுது புலம்பிருக்காங்க இந்த ஊரில். அது ஏன்னு காரணம் கண்டுபிடிக்க முடியல. தீய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதையாவது ஒன்று அது மருத்துவத்தில் குறையா இல்லை தண்ணியில் குறையா ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே முன் வரல இந்த ஊரில். எல்லாம் வேதனையோட சாப்பாடுக்கு தண்ணி இல்லாத வேதனைப்படுறாங்க. இந்த ஊர் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. மதுரையில் காவல் நிலையத்திற்கு நிபந்தனை கையெழுத்து போட வந்த ரவுடி ஒருவரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி நாகேந்திரன் என்பவன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பெண் ஒருவரை தாக்கிய வழக்கில் தற்போது நிபந்தனை ஜாமீனில் உள்ள நாகேந்திரன் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்திற்கு வந்து நிபந்தனை கையெழுத்திட்டு சென்றுள்ளார். அப்போது காரில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் நாகேந்திரன் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது.
இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கரூரில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிறுமியின் தந்தைக்கு ஆயுள் தண்டனை விதித்து கரூர் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கரூர் அருகே உள்ள மேட்டு திருக்காம்புலியூரைச் சேர்ந்த கணேசன் என்பவர் தனது 13 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமியின் தாய் மாமன் ராஜலிங்கமும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த புகாரின் பேரில் கணேசன் மற்றும் ராஜலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கரூர் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் சிறுமியின் தந்தை கணேசனுக்கு ஆயுள் தண்டனையும் தாய்மாமன் ராஜலிங்கத்துக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் இருவருக்கும் தலா 1000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி குணசேகரன் தீர்ப்பளித்தார். திருச்சி மத்திய சிறையில் அதிகாரிகள் தன்னை துன்புறுத்துவதாக 8 கொலைகள் செய்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சப்பானி நீதிபதியுடன் புகார் அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பணம் மற்றும் நகைகளுக்காக தங்கதுரை உள்ளிட்ட 8 பேரை கொன்றதாக சப்பானி என்பவரை கடந்த மாதம் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தேர்க்கன் மற்றும் சத்யநாராயணா கொலை வழக்கில் சப்பானியை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதற்கிடையில் மத்திய சிறைத்துறை அதிகாரிகள் தன்னை தனிமைச் சிறையில் அடைத்து வைத்து முறையாக உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்காமல் கொடுமைப்படுத்துவதாக நீதிபதியிடம் சப்பானி எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சப்பானியை அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் சப்பானியை திருவெரும்பூர் காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். சிப்பட் நிறுவனத்தின் தலைமையகத்தை சென்னையிலிருந்து டெல்லிக்கு மாற்றும் மத்திய அரசின் முயற்சியை கண்டித்து அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், சிபிஐ மூத்த தலைவர் நல்லகண்ணு உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். நிச்சயமாக தமிழகத்திலிருந்து, சென்னையில் இருந்து இந்த சிப்பெட் நிறுவனம் எந்த விதத்திலும் இடமாற்றம் செய்யக்கூடாது. ஏனென்றால் 67 இருந்து சென்னையோடு பின்னி பிணைந்து உணர்வோடு இருந்து கொண்டிருக்கும் இந்த நிறுவனம் எந்த விதத்திலும் சென்னையில் இருந்து மாற்றப்படக்கூடாது என்பதை மிக தெளிவாக, ஏனென்றால் இந்த நிறுவனத்தை எடுத்தால் ஏதோ சென்னையில் இருந்து ஒரு முக்கியமான உறுப்பையே எடுத்துவிட்டு செல்வதை போல, இன்னும் சொல்ல போனால் கண்ணையே பிடுங்கி விடுவதை போல. வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக உருவாகியுள்ளதால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று அதிகாலை புயல் சின்னமாக மாறி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்புயல் சின்னத்துக்கு ஹைண்ட் என பெயரிடப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குளித்தலை மற்றும் வேதாரண்யம் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இளம் சமையல் கலை நிபுணர் எனும் பெயர் எடுத்துள்ள 6 வயது சிறுவன் ஒருவன் யூடியூப் மூலம் பல லட்சம் ரூபாய் சம்பாதித்து வருகிறான். இது எவ்வாறு சாத்தியம் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்பின் அளவிலேயே இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு செய்யலாம். கல்யாணம், சமையல், சாதம், கை கரையெல்லாம் பிரமாதம், கௌரவ பிரசாதம், இது வேணுக்கு போறோம். சர்வதேச அளவில் யூடியூப் நிறுவனத்தின் மூலம் மிக குறைந்த வயதில் வருவாய் ஈட்டுபவர்களில் ஒருவர் எனும் பெருமையை பெற்றுள்ளான் 6 வயதான இந்த நிகழ்ராஜ். கேரள மாநிலம் கொச்சியில் பெற்றோருடன் வசித்து வரும் இந்த சிறுவன் சமையல் கலை வல்லுநராக புகழ் பெற்றுள்ளான். விதவிதமான உணவுகளை சமைப்பதில் திறன் பெற்றுள்ள நிகழ்ராஜ் அதனை வீடியோவாக பதிவு செய்து யூடியூபில் பதிவேற்றி வருவாய் ஈட்டி வருகிறார். கிச்சா யூடியூப் எனும் பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் இந்த சிறுவன் வாரந்தோறும் புதுவகை உணவுகளை செய்து பார்வையாளர்களை அசத்தி வருகிறார். தனது அம்மாதான் தனது குரு என கூறும் நிகழ்ராஜ் அவரிடமிருந்தே உணவு வகைகளை தயாரிக்க கற்றுக்கொண்டதாகவும் கூறுகிறார்.
உங்களுக்காக கிச்சா டியூப் மா yummy bread pizza the inge bread pizza inge bread pizza mere bread pizza inge bread pizza it's half cup of boiling water. மாம்பழ ஐஸ்கிரீம் தயாரிப்பது எப்படி என்பது குறித்த இவனது முதல் வீடியோவுக்கான உரிமையை ஃபேஸ்புக் நிறுவனம் 1,30,000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. கிச்சா யூடியூப் என்ற பெயரில் யூடியூபில் பதிவேற்றப்படும் இவனது வீடியோக்களை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து வருகிறார்கள். What I've noticed is you just tell him once, he is able to in his own language he is able to present it beautifully. I don't teach him how to do. I just tell him these are the ingredients, this is the procedure, and he does it. He presents it very well. So now I see that he is interested in cooking. We are there to support him. உணவு தயாரிப்பில் அசத்தும் நிகழ்ராஜ் அமெரிக்காவின் NBC தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் புகழ்பெற்ற சமையல் நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். தனது மகன் தங்களுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவனது தந்தை ராஜகோபால் தெரிவித்துள்ளார். ஒரு ஐஸ் பாப்சிகல்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனால் நம்ம ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா, அது பண்ணிட்டு இருந்தார். அதில் டேங்கெல்லாம் ஊற்றி ஸோ அதை ரெக்கார்ட் பண்ண சொன்னார். நான் ரெக்கார்ட் பண்ணி என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஃபேஸ்புக்கில் போட்ட டைமில் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவன் நல்லா பேசுகிறான், நல்ல லாங்குவேஜ் நல்லா இருக்குது, இங்கிலீஷ் நல்லா பேசுகிறான், இதனால் இதை கண்டினியூ பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஸோ அப்படின்னா வீடியோஸ் இளம் சமையல் கலை நிபுணர் என பெயரெடுத்துள்ள இந்த சிறுவன் சமைக்கும் உணவுப் பொருட்கள் சுவைக்க தூண்டுவதாய் இருப்பதோடு அவன் நிகழ்ச்சியை வழங்கும் விதம் அருமையாக இருப்பதாக கூறுகிறார்கள் நேயர்கள். செய்தியாளர் குழு, நியூஸ் 7 தமிழ்.